Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா கோல்ட் ப்ராசஸ்ல இன்னைக்கு நம்ம கற்றாழை சோப் தான் ரெடி பண்ண போறோம். ஆலோவேரா சோப். ஆலோவேராவோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆக்னி மார்க்ஸ், நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரா வச்சுக்க இதுக்கெல்லாம் கற்றாழை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் நல்ல ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும். நம்ம ஃபேஸில் நல்லா ஈவன் டோன் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ள கற்றாழை சோப் தான் இன்றைக்கி நம்ம வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். வாங்க இந்த சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜூஸை இந்த மாதிரி ஐஸ் க்யூப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நமக்கு காஸ்டிக் சோடா தேவை, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில்ஸ், நான் 2 ஆயில்ஸ் எடுத்திருக்கேன். கோகனட் ஆயிலும் ஆல்மண்ட் ஆயிலும் 2 கலந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷியா பட்டர், அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு விட்டமின் இ கேப்சூல் நமக்கு தேவைப்படும். ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில், எசென்ஷியல் ஆயில்ஸ், இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வீடியோவில் அப்படியே செய்ய உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கற்றாழை ஜூஸ் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா 76 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம கற்றாழை ஜூஸ் எடுத்துருக்கோம். அதை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம காஸ்டிக் சோடாவோட அளவு பார்த்திங்கன்னா 29 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எப்பயும் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, மாஸ்க்கு போடுங்க, கம்பல்சரி நீங்கள் போடணும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் எனக்கு போடலை, பட் நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணும்போது போடணும். அதே மாதிரி விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா காஸ்டிக் சோடா கரையிற அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம சோப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஆயில்ஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஆல்மண்ட் ஆயில் அண்டு கோகனட் ஆயில் ரெண்டும் சேர்ந்து 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம 200 கிராம் அளவுக்கு தான் சோப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கோகனட் ஆயில் 100 கிராமும் ஆல்மண்ட் ஆயில் 100 கிராமும் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஆலோவேரா பவுடர், கற்றாழை பவுடரும் வேப்பிலை பவுடரும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் இந்த ஆயில்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கற்றாழை ஜூஸ் எடுத்து அது நம்ம காஸ்டிக் சோடாவில் கலந்து வச்சுருக்கோம். இது ஏன் திரும்ப பவுடர் எடுக்கிறோன்னா பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பவுடர் ஃபார்ம்லேயே ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த பவுடர் ஃபார்மில் ஆட் பண்ணுறதுனால நமக்கு சோப் ஒரு பிளாக் கலராக கிடைக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வெறும் ஆலோவேரா ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம், இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். நான் 2 பவுடர் சேர்ந்து ஒரு 4 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆயில்ஸோட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயில்ஸோட மட்டும்தான் பவுடர்ஸ் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம காஸ்டிக் சோடா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் பண்ணுற டபுள் ஃபில்டர் தான். ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலோட அடுத்த ஃபில்டர் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் காஸ்டிக் சோடாவை ஃபில்டர் பண்ணாமல் ஆட் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுனால நம்ம கரையாத காஸ்டிக் சோடாவும் நம்ம இந்த ஃபில்டர்லேயே வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் ஆயில் ஆட் பண்ணும்போது அந்த காஸ்டிக் சோடா கடைசி வரைக்கும் கரையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். நான் 40 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த காஸ்டிக் சோடா தன்மை அப்படியே இருக்கும். இப்போ நான் டபுள் ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு ரின்ஸ் நீங்கள் இது பண்ணிக்க ஸ்பேச்சுலாலே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஹேண்ட் பிளெண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும். அதுவே நம்ம எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுதான் டிஃப்ரெண்ட். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு லைட்டாக கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஷியா பட்டர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். இது சூப்பர் ஃபேட் சொல்லுவாங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் தான் இதை ஆட் பண்ணணும். இதே ஸ்டேஜில் நம்ம விட்டமின் இ கேப்சூல், ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில், எசென்ஷியல் ஆயில் உங்களுக்கு எது வேணுமோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கெட்டி பதம் வரும்போது நீங்கள் இந்த இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பிளெண்டர் போடுங்க. நல்ல ஒரு தோசை மாவு பதம் வர அளவுக்கு நீங்கள் பிளெண்டர் போடுங்க. எச்சா போட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ நீங்கள் அதுக்காக கொஞ்சம் பார்த்து இதோட ட்ரேஸ் கரெக்டாக எடுக்கணும்.
இப்போ நான் வந்து விட்டமின் இ கேப்சூல், எசென்ஷியல் ஆயில்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி எசென்ஷியல் ஆயில் நான் எடுத்துருக்கேன், ரோஸ்மரி எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் திரும்பவும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக பிளெண்ட் பண்ணிடக்கூடாது, நம்ம தோசை பாவு பதத்துக்கு வர அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட சோப் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து மோல்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் மோல்டுக்கு வந்து போட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா தட்டி விட்டு நீங்கள் வந்து மோல்டுக்கெலாம் மாற்றுங்க. நம்ம இன்றைக்கி வந்து 200 கிராம் அளவுக்கு தான் வந்து சோப் ரெடி பண்ண போகிறோம். ஆயில்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 350 310 அந்த அளவுக்கு நமக்கு வந்து சோப் கிடைக்கும். இந்த சோப் மோல்ட்லேருந்து நீங்கள் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் எடுங்க, நல்லாவே அது வந்து ட்ரை ஆயிரும். இப்போ இதை நம்ம வந்து மோல்ட்லேருந்து எடுக்கும் போது பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் எடுக்கிறேன். இப்போ நமக்கு வந்து சோப் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. பட் நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து கோல்ட் ப்ராசஸ். இதுக்கு நம்ம வந்து ஒரு 40 டேஸ் வெயிட் பண்ணி தான் நம்ம இந்த சோப்பை யூஸ் பண்ணோம். ஆலோவேராவோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லது ஸ்கின்க்கு. உங்கள் ஸ்கின் நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கோ, உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எல்லா ஸ்கின் ப்ராப்ளத்தையும் இது க்யூர் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து க்ளவுஸும் மாஸ்க் அண்டு வந்து கண்ணாடி, கண்டிப்பாக வந்து கண்ணுக்கு கண்ணாடியும் போட்டுக்கோங்க. ஏன்னா காஸ்டிக் சோடாங்கிறது ஒரு ஹார்ம்ஃபுல் தான். பட் நம்ம 40 டேஸ் வைக்கிறனால அந்த ஹார்ம்ஃபுல் தன்மையெல்லாம் போய் நமக்கு நல்ல ஒரு கற்றாழையோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த சோப்புக்கு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி சோப்ஸ் ரெடி பண்ணும், ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.